ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வேர்க்கடலை சட்னி வந்து எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்குள்ள வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேர்க்கடலை சட்னிக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சாச்சு. வேர்க்கடலை வந்து ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு தோல் நீக்கி வச்சுருக்கு, காஞ்ச மிளகா, ஜீரகம், ஒரு கையளவு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கு. ஒரு பேனில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்து வத்தலை காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கை நல்லா பொரிஞ்ச பிறகு வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, ஜீரகம் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த அந்த வேர்க்கடலையை அது கூட போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். நல்லா வதக்கின பிறகு அடுப்பை வந்து அணைச்சி அந்த ஹீட்லேயே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வேர்க்கடலைக்கு நம்ம தேங்காய்லாம் திருவி ரெடியாக வச்சுருக்கோம். ஜாரில் நம்ம வறுத்து வச்சு அந்த வேர்க்கடலை, வெங்காயம், பூண்டு எல்லாமே அது கூட சேர்த்து அது கூட அந்த தேங்காயும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு, புளி, ஒரு சில புளியும் போட்டு நம்ம மிக்ஸியில் நல்லா அடிச்சுக்கிடலாம். அடித்தோம்னா சூப்பரான ஒரு வேர்க்கடலை சட்னி வந்து ரெடி ஆயிரும். இது வந்து இட்லி, தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி மெத்தேடில் வேணாலும் தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை வந்து துவையல் மெத்தடில் வேணால் துவையலாட்டு நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த சூப்பரான ஒரு வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிட்டு இன்னைக்கு நைட்டுக்கு வந்து இட்லி, வேர்க்கடலை, கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு தாளித்து ஊற்றிட்டோம்னா சூப்பரான ஒரு வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.